வால வயதுள்ளனோரும் மிகும் வயதால் முதிர்ந்தோர்களும் பாலகர் தம்வாயினாலும் பாடி உம்மை போற்றுவாரே. வால வயதுள்ளனோரும் மிகும் வயதால் முதிர்ந்தோர்களும் பாலகர் தம்வாயினாலும் பாடி உம்மை போற்றுவாரே. ஆஹா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே ஆஹா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். தேவா என்றென்றும் நான் பாடுவேன். தேவா என்றென்றும் நான் பாடுவேன். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே நாவல் பூமியில். மாவலிய கோரமாக வன்சிலுவை மீதினில் நான் கோவித்தொங்க நேரிடினும் ஆவலாயும் மண்டை சேர்வேன். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் இருள் வந்து மூடிட. யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் இருள் வந்து மூடிட. தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனவில் நோக்கி உம்மை கிட்டிச் சேர்வேன். வாக்கடங்க நல்ல நாதா தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பருத்துக்கேறும் படிகள் போ
இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. பிதா குமாரன் பசுத்தாவின் திருநாமத்தினாலே ஆமென். அன்பானவர்களே, முப்பெரும் விழாவுக்காக கடந்து வந்திருக்கிறவர்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றோம். இந்த நாளில் கூட அருமையான மகள் ஜாஸ்மின் ரோஸ் பவுலினுடைய பூப்பு நன்னீராட்டு விழாவுக்காக நாம் கடந்து வந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, தேங்க்ஸ் கிவிங் பிரேயர் தேவன் அற்புதமான நிலைகளிலே அருமையான குடும்பத்தின் மக்களை மட்டுமாக நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காத்திருந்து ஜெபிக்க போகின்றோம். அது மாத்திரமல்ல, அவர்கள் கட்டியிருக்கிறதான இல்லத்தை டெடிகேஷன் செய்கின்ற நிகழ்வுகளையும் இந்த நாளிலே நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த முப்பெரு விழாவினை தேவன் நம் மத்தியிலே இருந்து சிறப்பாக நடத்தி கொடுக்க அவருடைய கரங்களிலே நாம் தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். கண்களை மூடி ஜெபித்து இந்த நிகழ்வினை நாம் ஆரம்பிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்நாளிலும் மகிமையானவைகளை நீ செய்து நடத்துகிறீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கின்றோம். அதே போல அருமையான திரு ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கும், ஆண்டவரே திருமதி ஜெபஸ்டர் ஜெயக்குமார் அம்மா அவர்களுக்கும் நீர் கொடுத்திருக்கிற அருமையான மகளுடைய ஆண்டவரே இந்த பூப்பு நன்னீராட்டு விழாவுக்கென்று நாங்கள் கடந்து வர தேவரே நீ கிருபை செய்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரின் வாழ்வில் ஏற்றதான நன்மைகளை செய்து ஆச்சரியவிதமாக நீர் எங்களை நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறீர். இதோ இந்த வேளையில் முற்றிலுமாக எங்களை தாழ்த்தி உடைய கரங்களிலே தருகிறோம். இந்த விழாக்களை தேவரே நீர் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆமாண்டவரே, நாங்கள் அற்ப குப்பைகளும் தூசியுமாக இருந்தாலும் தேவரே நீர் எங்களை ஆண்டவரே உடைய பிள்ளைகளாக எங்களை நீர் அழைத்து நீர் எங்கள் மூலமாக மகிமை அடைந்து கொண்டு வருகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, எங்களையும் இப்பொழுதும் கூட சாட்சியுள்ளவர்களாக நிலைநிறுத்தி இருக்கிறீர். அநேகருக்கு முன்பாக நாங்கள் சாட்சியுள்ளவர்களாக இருந்து இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் சிறப்பாக நடத்தும்படிக்கான கிருபைகளை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம்.
இப்பொழுதும் முற்றிலுமாக குடும்பத்தின் மக்களையும் இந்த நிகழ்வுகள் எல்லாம் அனைத்தையும் தாழ்த்தி தருகிறோம். வந்திருக்கிற உற்சாக உறவினர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரும் ஜெப நிலைகளில் இருந்து ஆண்டவரே அருமையான மகளுக்காக, குடும்பத்தின் காரியங்களுக்காக, மக்களுக்காக ஜெபிக்கிற பொழுது வலிமையோடு கூட தேவன் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே. தம்பி அவர்கள் திரு சாமுவேல் ஐயா அவர்கள் இப்பொழுது ஜாஸ்மினுக்கு மாலை அணிவிப்பார். அப்படியே இருங்க ஒரே நிமிஷம். கரங்களில் இருக்கிற பாடலிலே முதலாவது பாடலை பாடி அதோடு இணைகிற பாடலை நாம் பாடுவோம்.
அடைக்கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தேன் கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். திருமதி ஜெல்ஸ்டீன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதாகம பாடம் சங்கீதம் 103. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அன்பானவர்கள், இது சாட்சியின் நேரம். ஆகவே முதலாவது குடும்பத்திலே தேவன் அருமையான ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கும் ஜெபஸ்டர் அம்மா அவர்களுக்கும் தேவன் அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். அவைகளை இந்த வேளையில கூட சாட்சியாக அறிவிக்கும்படிக்காக ஜெபஸ்டர் அம்மா அவர்களை சாரி, வந்தவங்க எல்லாம் உட்கார வைக்க முடியல. எல்லாம் உள்ள வந்து உட்காந்துக்கலாம் வாங்க. கர்த்தர் என்னை இந்த இடத்துல சாட்சியா நிற்கிறதுக்கு என் தேவாதி தேவனை துதிக்கிறேன். எனக்கு பேசவே முடியல. என்ன கர்த்தர் எனக்கு செய்த ஒப்பதான் அப்படி. இங்க வந்திருக்க எல்லாருக்குமே தெரியும்ல, அந்த 4th ஸ்டேஜ் கேன்சர்ல இருந்து கர்த்தர் என்ன முன்னாடி வைக்க ஜீவனோட நிப்பாட்டிருக்காரு. அதோடைய சுத்த கிருபை மட்டும்தான் நான் இன்னைக்கு நிற்கிறது. அவருடைய கிருபை மட்டும்தான். நான் ஒவ்வொரு கீமோதெரப்பியில தொடங்கி என்னோட ரேடியேஷன், என்னோட ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்லையும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர் இந்த கண்மணி போல காத்து கொஞ்சம் கூட என்ன அசையக்கூட விடாம இப்ப நான் எப்படி இருக்கணும் இதே போலதான் ட்ரீட்மெண்ட்ல ஒவ்வொரு நாள் இருக்க வைத்தாரு. எனக்கு இந்த தேவாதி தேவனை துதிக்கிறேன். நீ கூப்பிட்டு அத்தனை பேருமே எனக்கு அதற்காக சப்போர்ட்டா கப்பல் கொடுத்தவங்கதான். ஜெபத்துல நிறைய பேர் பண்ணாங்க, சப்போர்ட்டிவா எத்தனையோ பேர். அவங்க ஒவ்வொருத்தரும் நான் இந்த ஃபங்க்ஷன்ல கூப்பிட்டுருக்கேன். இந்த ஃபங்க்ஷன் இந்த இடத்த 30 விழாவா நடத்த வைத்து இந்த தேவாதி தேவனை துதிக்கிறேன். முதல்ல அது எல்லாருமே கேன்சர்னாலே ஒரு பயம் வரும். அந்த ஒரு கேன்சர் கூட நான் உன் கூட இருந்தேன்னா, கேன்சருங்கிற சாதாரண காய்ச்சல் மாதிரியும் கிடையாது, ஒரு சாதாரண விஷயம் உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி தேவன் உங்க முன்னாடி இந்த ஜீவனை நிப்பாட்டி இருக்கிறாரு. ஒரு கீமோதெரபினாலே எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. கீமோதெரபி பண்ணா அவங்களால எலும்ப கூட முடியாது, பெட்ல இருப்பாங்க. அந்த கர்த்தர் என்ன அப்படி ஒரு நாள் கூட பெட்ல படுக்க வைக்கல. ஒரு 2 நாள் டயர்டா உட்காருவேன், அடுத்த நாள் ஆக்டிவா நார்மலா இருப்பேன். அந்த அளவுக்கு என்னோட ஆக்டிவா வைக்கிறதுக்கு நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்தாரு. ஒவ்வொரு நிமிஷமும் சாப்பாடு தர்றதுல இருந்து என்னை தூக்கி தாங்கிறதுக்கு அப்படி ஒரு நல்ல குடும்பத்தை எனக்கு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ பிரேயர்ஸ், என்னோட ஸ்கூல்ல எனக்கு அவ்வளோ சப்போர்ட். ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நாளும் எங்க ஸ்கூல் சார்பா எங்க பிரின்சிபல் மேம் பேசுவாங்க, ஜப்பான் இன்னைக்கு எப்படி இருக்காங்க, உங்க ஸ்கூல் எல்லா டீச்சர்ஸும் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ சப்போர்ட். என் ஸ்கூல்ல ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எனக்காக ப்ரேயர் பண்ணாங்க. அப்படி ஒரு அன்பான ஒரு சூழ்நிலையை என் தேவன் உருவாக்கி கொடுத்தாரு. தேசிய அடிக்கடி சொல்லுவாங்க, ஒருத்தருக்கு வந்து ஜபம் பண்றோம் அப்படின்னா தெரிஞ்சிருமா கர்த்தர் வந்து எப்படி அவங்க தூக்கி நிறுத்த போறாருன்னு தெரிஞ்சிருமா. ஏன்னா உனக்காக ஜோபன்ல இத்தனை ஜப கூட்டத்தை உனக்கு கொடுத்திருக்காரு தேவன், அதுவே தெரியுமா கர்த்தர் உன்னை எடுத்து நிற்பதான் போறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வார்த்தைகள் எனக்கு நிறைய கிடைச்சது. ஃபர்ஸ்ட் நான் இதுக்குள்ள அந்த விசுவாசத்துக்குள்ள நுழைறதுக்கு கர்த்தர் 2 பேரும் கொடுத்தாரு. 2 பேருமே பிரிசிலா. ஒண்ணு எனக்கு ஆப்போசிட் வீட்டுல இருக்கிற பொண்ணு பிரிசிலா, இன்னொன்னு பிரிசிலாக்கா. அவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் இந்த ட்ரீட்மெண்ட்ல நவம்பர் 13 அப்படிங்கிறப்ப, நவம்பர் 14 என்ட்ரி ஆகிறப்ப ஃபர்ஸ்ட் இந்த பிரிசிலாக்கா தான் என்கிட்ட பேசினாங்க. அந்த அக்காவோட பேச்சு ஒவ்வொன்றும் எப்படி அவர் கூடவே பேசிட்டு இருக்கணும், எப்படி கர்த்தர் கூடவே பேசிட்டே இருக்கிறப்ப அவர் நம்மளை எப்படி வழி நடத்துவாரு, ஒவ்வொரு நிமிஷம் இப்படி வழி நடத்துவாரு அப்படிங்கிற மாதிரி இந்த அக்கா எனக்கு அப்படி அவரோட பேசுற ஒரு அனுபவத்தை சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் இந்த ஆப்போசிட்ல பிரிசிலா எப்படி விசுவாசத்துக்குள்ள இருக்கணும், எத்தனை பேர் நமக்காக ப்ரேயர் பண்ணாலும் நான் விசுவாசத்துல இருந்தாதான் எனக்கு சுகம் கிடைக்கும் அப்படிங்கிற விசுவாசத்தை கொடுக்கறதுக்கு என் தேவன் ஆப்போசிட் வீட்டுல அந்த பொண்ணு எனக்காக அனுப்பி விட்டுருந்தாரு. அதுக்கப்புறம் சொல்லணும்னா எல்லாருமே இந்த கீமோதெரபி கொடுத்தாலே HP லெவல் ஈஸியா கம்மியாயிடும். ஆனா எங்க அத்தை மார்னிங் 5 o'clock எந்திப்பாங்க ட்ரீட்மெண்ட் போலாம்.
லிட்டரா போட்டு வைப்பாங்க சூப்பு. அப்படி குடிப்பேன். காலையிலேயே முடிச்சு அவ்வளோ சூப் கொடுப்பாங்க. குடிச்சு எனக்கு ஒரு நாள் ஹெச்பி கம்மியானதே கிடையாது. அங்கே டெஸ்ட் எடுத்தோட எங்கள் அத்தை கூட தான் ஃபர்ஸ்ட் வரும். எவ்வளோ ஹெச்பி எவ்வளோ இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஒரு நாள் கூட அந்த ஹெச்பி லெவலில் என் தேவன் எனக்கு இறக்கி கொடுத்ததே கிடையாது. 11, 10.9 அதை தாண்டி எனக்கு ஹெச்பி லெவல் இறங்கினதே கிடையாது. ஆனால் கீமோதெரப்பி ஏற்கனவே எல்லாருக்குமே கேளுங்க. கீமோதெரப்பி அப்படி 1, 2 இறங்கிடும். அதுக்கப்புறம் அதுக்கு மெடிசன் கொடுத்து தான் அடுத்த கீமோதெரப்பி கொடுப்பாங்க. ஆனால் அது இறங்குறதுக்கு ஒரு நாள் எங்கள் அத்தை விட்டது இல்லை. அந்த அளவுக்கு என் தேவன் அவங்களுக்கு அப்படி ஒரு குடும்பத்தை எனக்கு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அந்த ரஜினாக்கா, அந்த அக்கா வந்துட்டாங்களா, ரஜினாக்கா அந்த அக்காவை நான் மறக்கவே முடியாது. அதாவது ஒயிட் செல்ஸ் கவுண்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அதுக்கு பெஸ்ட் மெடிசன் வந்து முள்சீத்தா பழம். அந்த பழம் வந்து ஒரு கிலோவே 700 ரூபாய் 800 ரூபாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரஜினாக்காவும் அவங்க ஹஸ்பண்டும் தூக்கிட்டு வருவாங்க. ஒவ்வொரு கீமோதெரப்பிக்கு முன்னாடியும் அந்த பழங்களை தூக்கிட்டு வருவாங்க. எனக்கு நான் ஒரு நாள் காசு கொடுத்து அதை நான் வாங்கவே இல்லை. அது ரொம்ப அதிசயமான விஷயம் என்னன்னா, இப்போ அந்த முள்சீத்தா பழம் கடையில தேவை எங்களுக்கு கிடைக்கல. ஆனா எனக்கு ட்ரீட்மெண்ட் அப்போ எனக்கு ஒரு நாள் தடை இல்லாம கிடைச்சது. ஒரு கீமோதெரப்பிக்கு 4 தடவை சாப்பிடுவேன். முள்சீத்தா பழம் அக்கா கொண்டு வருவாங்க. ஒரு பழத்தை தொட்டு பார்த்துட்டு பழுத்த உடனே அக்கா பழுத்துச்சிக்கா இன்னைக்கு வீட்டுக்கு கொண்டுட்டு வரக்கா அப்படின்னு. அந்த அக்கா வந்து சண்டே ஸ்கூல் என் கூட ஆசிரியை தான் இருந்தாங்க. அந்த அக்காவை பார்த்து சிரிச்சிருக்கேன். அவ்வளவுதான். நான் ரொம்ப பேசி பழக்கம் கிடையாது. ஆனா எனக்காக அந்த அக்கா ஓடி அந்த அக்கா அவங்க கணவரும் வண்டியில கொண்டு வருவாங்க. நான் போய் வாங்கினது இல்லை. கொண்டு வந்து எனக்கு கொடுத்தாங்க. அத்தனை முள்சீத்தா பழம். எனக்கு ஒரு நாள் ஒயிட் செல்ஸ் கவுண்ட்ஸ் எனக்கு கீழே இறங்கினதே கிடையாது. அந்த 11 லேக் இருக்கணும். அது எனக்கு எப்பவுமே எனக்கு 9 லேக் 10 லேக் கூட்டி எனக்கு கம்மியானதே கிடையாது. அதுக்கப்புறம் சொல்ல போனா என்னோட 2 அண்ணாங்க, அவங்க 2 பேரும் இப்போ இதை ஜெபிச்சுங்க. அண்ணியோட நியூஸ் தெரிஞ்ச உடனே ரொம்ப அழுது அவங்க என்ன ஒரு கூட பிறந்த அண்ணன் மாதிரி அப்படி அழுதாரு. ஒரு மிஸ்டர் பேஸ் அவங்க ஸ்கூல்ல ஒரு ஸ்டாஃப்ட சொல்லி அந்த ஸ்டாஃப் வந்து எனக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. அவங்க இதே மாதிரி என்னை மாதிரி பேஷண்டா இருந்தவங்க ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் அப்போ எனக்கு போன்ல பேசுவாங்க. உங்களுக்கு இது ஒண்ணுமே பண்ணாது, இது ஒண்ணுமே பண்ணாது, நானும் ட்ரீட்மெண்ட்ல இருந்துக்கிறேன் ஒண்ணுமே அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப எங்க சிவா நான் சின்ன அண்ணியோட வீட்டுக்கு யாராவது நான் வந்து நாட்டுக்கோழி சிக்கன் சாப்பிடலான்னு சொன்னதுல இருந்தா வாரம் நாட்டுக்கோழி சிக்கனோட வந்து நிற்பாரு. அப்படி ஒரு சொந்தங்கள், அப்படி ஒரு பழக்க வழக்கங்கள் எனக்கு கொடுத்தாரு. ஒவ்வொரு கூட்டம் இப்போ பிந்து மேம் அந்த டாக்டர் ஃபேமிலி அவங்களும் ஒரு குரூப்பாவே ப்ரேயர் பண்ணாங்க. சிவானி அக்கா அவங்களாம் ஒவ்வொரு நிமிஷம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கேன்னா இங்க இருந்து போறப்ப எனக்கு போன் வரும், அங்க நிக்கிறப்ப எனக்கு போன் வரும், எனக்கு வர்றப்ப போன் வரும். அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு கொடுத்தாரு. எனக்கு இந்த மாதிரி எல்லாம் யாருக்கு கிடைக்கும் தெரியல. ரியலி நான் லக்கி. அதாவது என் மேல கர்த்தர் அவ்வளவு அன்பா இருக்காரு. அடிக்கடி நான் யோசிக்கிற காரியம் அதுதான். நான் அவ்வளவு நல்லவளப்பா, என் மேல உங்களுக்கு எப்படிப்பா இவ்வளவு அன்பு அப்படின்னு நான் யோசிச்சிருக்கிறேன். நான் கொஞ்சம் இந்த பெண்ணியனாலாம் எனக்காக, அதாவது நம்ம ஐயா நிறைய பேருக்கு பெண்ணியனா தான் சொல்லுவாரு, அக்கா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, அக்கா ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்காங்க, அக்கா ரொம்ப விசுவாசமா இருக்காங்கன்னு பெண்ணியனை ஒவ்வொருத்தருக்கும் சொல்லுவாரு. அந்த அண்ணா வந்துருவாரு. நான் ஒரு நாள் கூப்பிட்டதே இல்லை. அந்த அண்ணா கரெக்டா மாசம் ஒருக்கா ப்ரேயர் பண்ண வருவார். அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எப்படி இவங்கெல்லாம் வராங்க, யாரையும் நான் கூப்பிட்டது இல்லையே, யாரையும் எனக்காக பேச கூட்டது இல்லையே. ஆனா அத்தனை பேர் எனக்காக ஓடி வருவாங்க. ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா அந்த வெளியில உட்காந்துருக்கா ஜான்சி என்னோட ஃப்ரெண்டு. ஒவ்வொரு கீமோதெரப்பிக்கும் அவன் தான் எனக்கு சாப்பாடு கொடுப்பான். ஒரு கீமோதெரப்பி முடிச்சா சாப்பிட முடியாது. கீமோதெரப்பி ஏற்றின உடனே எனக்கு வந்து மெடிசன் ஏற்றி வச்சிருப்பாங்க. அடுத்து வாமிட் வரும், வாமிட்டுக்கு இன்ஜெக்ஷன் போடுங்கன்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் எடுத்து வச்சிருப்பாங்க. எனக்கு வாமிட் வராது, ரொம்ப பசிக்கு ஜாஸ்தி சாப்பாடு கொண்டு சொல்லுவேன். அவன் உடனே 2 செகண்ட்ல எனக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பான். அப்படி எனக்கு சொந்தங்கள் ஒரு பக்கம்னா எனக்கு சுத்தி அதை விட அதிகமா எனக்கு பழக்கப்பட்டவங்க தெரிஞ்சவங்க ரொம்ப 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 உதவுனாங்க. அக்கா வாங்கக்கா அண்ணா மாதிரி அந்த அண்ணா பின்னாடி வந்திருக்காரு வக்கீல் ஃபேமிலி. ஆக்சுவலா அவர் சொல்லுவாரு, நான் நீ எப்படி பண்ணீங்களோ ஃபங்க்ஷன் எனக்கு தெரியாதுமா, தாய் மாமா சீர் நான் தான் கொண்டுட்டு வருவேன் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு உறவை விட அதிகமா எனக்கு நிறைய பழக்கங்களை கொடுத்தாரு என் தேவன். இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஹாஸ்பிட்டல் விட்டு ஒரு நாள் ஃபர்ஸ்ட் தெரிஞ்ச உடனே ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியில வரேன். ஜாஸ்வா இருக்கு யார் சொன்னாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்குமே தெரியல. ஆனா ஐயா அந்த இடத்துல அந்த ட்ரீட்மெண்ட் ரிசல்ட் தெரிஞ்சு வெளியில கால் எடுத்து வைக்கிறேன். ஐயா போன் அங்க இருந்து, அம்மா நான் ஒரு நிமிஷம் அங்கேயே இல்லைங்கம்மா உங்களுக்கு ப்ரேயர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எனக்கு தேவ மனிதர்கள் எத்தனை பேர், தேவ மனுஷர்கள் எத்தனை பேர், கடவுளை அறிந்தவங்க எத்தனையோ பேர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எனக்காக போன் பண்ணி எனக்காக சோமணி கூட்டமா ப்ரேயர். இதெல்லாம் எத்தனை பேருக்கு கிடைக்கும்னு எனக்கு தெரியல. என்னோட ஃப்ரெண்டு ஹசீனா, முஸ்லீம் ஃப்ரெண்ட், அவ எனக்கு இந்த நியூஸ் தெரிஞ்ச உடனே ஒரு பேக் நிறைய புக்கு, அக்கா நீங்க கொஞ்சம் கூட மைண்ட் டைவர்ட் ஆகிடக்கூடாது, நிறைய புக் ரீட் பண்ணுங்க, அங்க உட்காந்துருக்கா. அவ்வளவு புக் எடுத்துக்கொண்டு எங்கிட்ட வந்து கொடுத்தா, நிறைய புக் ரீட் பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு கொண்டு வந்தா. இந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் அதிசயமாவும் வழி நடத்தினாரு என் தேவன். அது ரொம்ப ஸ்பெஷல் சொல்லணும்னா என்னோட ஸ்கூல் டீச்சர்ஸ், என்னோட ஸ்கூல் பிரின்சிபல் மேம், அவங்கள உண்மையாவே எனக்காக அழுதவங்க நிறைய பேர். ஏதாவது இவளுக்கா அப்படின்னு நினைக்கல, ஐயோ ஜவாப் வந்துச்சு அப்படி வருத்தப்பட்டவங்க என்னை சுத்தி இருந்தாங்க.
எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அதோட எல்லாரும் ஒரு ஸ்கூல்ல இந்த மாதிரி கேன்சர்ல வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு ஸ்கூல் பிரின்சிபல் என்ன நினைப்பாங்க, இனிமே இவங்க எங்க வேலைக்கு வர போறாங்கன்னு நினைப்பாங்க. ஆனா என் பிரின்சிபல் அப்படி நினைக்கல, நீ தான் வருவ அந்த இடத்துக்கு, நான் யாரையும் போட மாட்டேன், நீ தான் வருவன். எனக்காக சப்ஸ்டியூஷன் ஒரு 4 மாசம் எங்க மேம் எனக்காக சப்ஸ்டியூஷன் பார்த்தாங்க. இப்பவும் அந்த இடத்துக்கு என்னையே அப்பாயின் பண்ணிருக்காங்க. எங்க மேம் எனக்காக வேற யாரையுமே சேர்த்துக்கல. என்னை விட எங்க மேமோட விசுவாசம் பெருசுன்னு சொல்லுவேன் நான் இந்த விஷயத்துல. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மேல கர்த்தர் எனக்கு கொடுத்த துணை. எல்லாருக்கும் பின்னாடி இருக்காரு முன்னாடி இருக்கான்னு சொல்லுவாங்க. அவர் எனக்குள்ள இருந்தார், நல்லதான் வருவாரு, நான் சிரிச்சா அவர் சிரிப்பாரு. என்னோட டேட் குறிக்கப்பட்ட நாட்கள் இன்னொரு 6 மாசம் தான், இன்னொரு 3 கீமோதெரபி தான். அப்படியெல்லாம் டாக்டர் சொல்றப்ப கூட அதை மனசுல வச்சுட்டு கொஞ்சம் கூட அவர் வெளியில காட்டிக்க மாட்டாரு. ஏன்னா அப்படி தாங்குவாரு. நான் திரும்பினா அவர் திரும்புவாரு, நைட்டு தூங்குறப்ப நான் திரும்பினா அவர் இச்சு உட்காந்துக்குவாரு. அந்த அளவுக்கு என்ன தாங்குறாரு. ஒருவேளை என்ன பெற்ற அம்மாவும் அப்பாவும் என்ன அப்படி பார்த்துருப்பாங்களான்னு தெரியல, அவ்வளவு நல்லா பார்த்திருந்தார். அந்த மாதிரி கொடுத்த என் தேவனை தூதிக்கிறேன் நானு. என் 2 பிள்ளைகளும் எந்த அளவுக்கு மெச்சூரா இருக்கணும்னு அவ்வளவு மெச்சூர். சின்ன வயசுல என்ன சின்ன பெரிய பாப்பாலாம் இப்ப நான் கொஞ்சம் அப்படி திரும்பி அப்படி வந்து அம்மா இதா பண்ணுதாமான்னு சொல்லி உடனே குளுக்கோஸ் காக்கிட்டு ஓடி வருவான். அப்படி இப்பவே அந்த பிள்ளைகளுக்குள்ள ஒரு மெச்சூரிட்டியை கொடுத்தாரு என் தேவன். இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணம் என் தேவன் எனக்குள்ள இருந்த பயத்தை நீக்கினார். அந்த பயம் என்னோட நீங்கிறதுக்கு காரணம் என் தேவன் மட்டும்தான். எல்லாரும் சொன்னாங்க ஜபா ரொம்ப போல்ட், அதனாலதான் இந்த கேன்சரை ஃபேஸ் பண்ணிட்டா. கண்டிப்பா இல்ல, நான் ஜபா ரொம்ப போல்ட் அப்படின்னு என்ன பண்ண தெரியுமா, எங்க வீட்டுக்காரருக்கு 2வது ஒரு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சேன். அடுத்தது என்னோட சர்டிபிகேட் தூக்கி போட்டு எரிச்சேன். அடுத்தது எங்க ஒரு ஹோம தேடி எங்கேயாவது போயிடலான்னு தேடினேன். அதுதான் என்னோட உலக பிரகாரமான ஜபா போல்டுங்கிறது அதுதான் பண்ணுச்சு. ஆனா என் கர்த்தர் என்ன பிடிச்சாரு, அவரு என்ன வழி நடத்தினாரு. இன்னைக்கு உங்க முன்னாடி ஜீவனோட நிறுத்தி இருக்காரு, இன்னும் நிறைய நான் நிறுத்துவாரு. இதே இடத்துல என் பிள்ளைய நான் தூக்கிட்டு என்னோட குடும்பமா நாங்க திருப்பி இதே இடத்துல நான் சாட்சியா நிற்போம். அதுக்கு என் தேவாதி தேவன் துணை புரிவாரு. ஏன்னா அவர் என் கூடவே இருந்து வழி நடத்தினாரு. நான் அவர் கையை பிடிக்கல, நான் அவர் கையை பிடிக்கிறப்பல விட்டுறேன்னா அவர் என் கையை இறுக்கமா பிடிச்சிட்டு இருக்காரு. அது எல்லாத்துக்கும் சொல்றேன். அதுதான் பயம் அப்படின்னு ஒரு நமக்குள்ள வந்துச்சுன்னா விசுவாசம் சுத்தமா போயிடும். அந்த விசுவாசம் நம்ம விட்டு போயிடுச்சுன்னா ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் நம்மகிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்கிறாரு, நீ விசுவாசிக்கிறியா? அந்த ஒரு வார்த்தை தான் கேட்பாரு. நம்ம விசுவாசிச்சா எல்லாமே நமக்கு உண்டு. விசுவாசம் உள்ள ஜெபம் பிரியாளியை ரட்சிக்கும். அதே மாதிரி என்னோட அந்த விசுவாசத்துல வழிநடத்த என் தேவன் கொடுத்த ஒவ்வொரு தூண்களும் இருக்கிறீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்க எல்லாம் சொல்றதுக்கு நான் இருக்கா ஒண்ணுமே இல்லை, எனக்கு சொல்ல தெரியல, அவ்வளவுதான். என்னை ஆண்டவர் விசுவாசத்துல நடத்தி இருக்காரு. எனக்கு அந்த பயம் இருந்தது, பயம் சாத்தான் கொடுக்கறதுங்கிறத எனக்கு உணர்த்தினாரு. நான் விசுவாசத்தோட இருந்தேன். இன்னைக்கு ஆண்டவர் நடத்தி இருக்காரு. மருத்துவம் அது இந்த மாதிரி 6 மாதம் தான் டேட் குறிக்கிறதுல அது மருத்துவத்தோட வேலை. ஆனா ஆண்டவர் பரம வைத்தியர், அவர் அப்படி கிடையாது. அவர் வந்து தீர்க்க ஆயுசை கொடுத்திருக்காரு. இனி திரும்ப இது வரப்போறதில்லை. இன்று கண்ட கிப்தியனை என்ன காண்பத்திலேன்னு சொல்லியிருக்காரு. விசுவாசத்தோட இருக்கிறோம் நிச்சயமா. சரி, இதோட எல்லாம் வந்த பாப்பா பெருசா இருக்கா, நம்ம அதுக்குள்ள கலந்து போகலாம். இதை சாட்சியா சொல்லணும்னு ஆசைப்பட்டாங்க, சொல்லியாச்சு. தேங்க்யூ. மெட்ரிக் பள்ளி மேல்நிலை பள்ளி முதல்வர் திருமதி செண்பகவல்லி அம்மா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். மதிய வணக்கம். இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண்ணுடன். திருவள்ளுவர் ஜபாக்காகவே அந்த குரல் எழுதியிருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு வேலையை கொடுத்தாலுமே என்னால் சாதிக்க முடியாது அப்படிங்கிற வார்த்தை ஜபா வாயிலிருந்து வராது. லாங் பேக் எங்கள் ஸ்கூல் வந்து ஆஃபீஸ் ஸ்டாஃபாக தான் ஜபா ஸ்கூலுக்கு வந்தாங்க. அவங்களோட திறமைகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அந்த டீச்சிங் ஜாப் கொடுத்தேன். இன்பிட்வீன் வந்து ஜபா ரிலீவ் ஆகிட்டு பாப்பாலாம் வந்ததுக்கப்புறம் திருப்பி வந்து ஜாயின் பண்ணாங்க. ஸோ எந்த ஒர்க்கு கொடுத்தாலுமே முடியாது, நாளைக்கு மறந்துருச்சு அப்படிங்கிற எதுவுமே ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்காம சொன்ன வேலையை திறம்பட செய்து முடிப்பவர் ஜபா. அதே மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஜபாவை பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் ஒரு நியர்லி 15 இயர்ஸாக ஜபா பற்றி தெரியும். ஒரு நாள் கூட ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் மனசுக்குள்ள இருந்ததே கிடையாது. என்னைக்குமே யாரை பற்றி வந்து சில டீச்சர்ஸ் எல்லாம் கூட சில மனசு வலிக்கும் போது வந்து சொல்லுவாங்க, அவங்க இப்படி இவங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஜபா இது வரைக்கும் ஒரு நாளும் ஒரு ஸ்டூடெண்ட் பற்றியோ ஒரு டீச்சர்ஸ் பற்றியோ ஃபேமிலியை பற்றியோ ஒருத்தரை கூட ஒரு நெகட்டிவ் வார்த்தை சொன்னதே கிடையாது. நேற்று வண்டியில் வரும்போது கூட யோசிச்சுட்டு வந்தேன், என்னைக்காவது ஒரு நாள் ஜபா வந்து மனம் வந்து சொன்னது வார்த்தை எதுவுமே கிடையாது. எக்ஸப்ட் இந்த உடம்புக்கு முடியாத போது தான்
சொல்லி அழுதுருக்கு அப்படி வந்து. அது ஃபஸ்ட்டு நாங்கள் ட்ராவல் நான் என் பொண்ணோட ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நெகட்டிவ்னு சொல்லி வந்துச்சுன்னு சொன்னாங்க. ரொம்ப வருத்தப்பட்டு தான் போனோம் நாங்களும். ஜபாக்காக ஃப்ரம் ப்ரீகேஜி டில் 12th ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ளூடிங் மேனேஜ்மெண்ட் எங்கள் டீச்சர்ஸ் ஒவ்வொரு நாளும் ப்ரேயர் பண்ணுவாங்க, நல்லாகணும்னு. இந்த குழந்தைகளோட ப்ரேயர் ரொம்ப அவருக்கு சக்தி வாய்ந்ததாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதே மாதிரி விட்டு கொடுக்குற தன்மை, நாணல் மாதிரி ஒரு மூங்கில் மாதிரி இல்லாமல் ஒரு நாணல் மாதிரி ஜபா எதை சொன்னாலுமே சரி நான் இது பார்த்துடலாம் மேம், அது முடியலன்னா பரவாயில்ல நான் செஞ்சிடணும், அவங்க முடியலன்னா நான் அதை செஞ்சிடணும் மேம். அந்த மாதிரி யாரும் டக்குன்னு அந்த வேலையை இழுத்து போட்டு செய்ய மாட்டாங்க. இந்த ஃபோட்டோகிராஃபர் இங்கே நிற்கிறது கூட அந்த ஜபாதா காரன்னு சொல்ல எங்கள் ஃபோட்டோகிராஃபர் தான். பல ஆண்டுகளாக எங்கள் ஸ்கூலில் எடுத்துட்டு இருக்காங்க மிஸ்டர் தயானந்த் சார். இவர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவார். ஒரு ஃபங்க்ஷன்னா அந்த ஜபாட்ட அந்த பொறுப்பை கொடுத்துட்டா போதுங்க. ஜபா இல்லைன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க. மெம்பர்ஸை வீட்டில் பார்த்துக்கல, நிறைய ஒர்க்கு சொல்லுவோம். அப்படி அந்த சமயத்தில் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். பரவாயில்ல, ஏன்னா ஒரு ஆணுக்கு பின் பெண் அப்படிம்பாங்க, ஒரு பெண்ணுக்கு பெண் ஆண் அப்படிங்கிறது இந்த ஃபேமிலியும் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப எல்லா காரியங்களையுமே எடுத்து போட்டு செஞ்சாரு. ஈவன் அவங்க டிபார்ட்மெண்ட்டில் கூட ஜபாவுக்கு உடம்பு முடியும்னு சொன்னோன்னா அவர் போஸ்டிங்கே மாற்றி கொடுத்தாங்க. அது ஜபா சொல்ல மறந்துட்டு அப்படின்னு நினைக்கிறேன். அவருக்கு தகுந்த மாதிரி சாட்டர்டே சண்டேல வீட்டில் இருக்கிற மாதிரி, அப்புறம் காலையில் டைமுக்கு போயிட்டு ஈவினிங் ஒரு 5 o'clock கூட வந்து அவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுற மாதிரி அவர் போஸ்டிங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ கூட அந்த இதில் தான் இருந்துகிட்ருக்காரு ஜபா கொஞ்ச நாள் உடம்புக்கு முடிகிற வரைக்கும். அடுத்தது வந்து குழந்தைகளை பார்த்துட்டிங்கன்னா தாய் 8 அடி குட்டி 16 அடின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, 5இல் வளையாதது 50இல் வளையுமா அப்படிங்கிற மாதிரி. இந்த உடம்புக்கு முடியாத கூட ஏன் ப்ராப்பராக கவனிக்கலாம், அந்த குழந்தையோட ப்ராக்டிஸ்னால தான். அந்த ப்ராக்டிஸ் ஒவ்வொரு நாளும் போய் இந்த உடம்பை பார்த்துக்காம விட்டது தான் அதனோட இதுவே. அதனால அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் சலிக்காம காலையில் ஸ்கூலுக்கு ஃபஸ்ட்டு ஜபா தான் வரும் அப்படின்னு. ஜபா ஸ்கூலுக்கு வந்துட்டானா நான் நிம்மதியாக இருப்பேன். ஏன்னா இந்த கேர்ள்ஸ்லாம் வந்துடுவாங்க, ரொம்ப சேஃப்டியாக குழந்தைகளை பார்த்துக்கணும் அப்படின்னா 8:15 கூட 8 மணிக்கு ஸ்கூலுக்கு வந்துடும். அப்படி ஜபா வந்துட்டானா நிம்மதியாக இருப்பாங்க. ஏன் நம்மதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைய ப்ராக்டிஸ் கூப்பிட்டு போவாங்க. டயர்டே இல்லாமல் காலையிலேருந்து ஸ்கூல்லேருந்து வரையாமல் இருப்பா. அப்படி வந்ததுக்கப்புறம் ப்ராக்டிஸ் குழந்தைய கூப்பிட்டு போயிடுவாங்க. பெரிய பொண்ணு மட்டும் சின்ன பொண்ணு தான். எங்கே போனாலுமே ஈவன் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் நேஷனல் லெவலில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இந்த சின்ன வயசில் ஸ்கேட்டிங்கில் நேஷனல் லெவல் போகிறதுக்கு காரணம் இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். ஏன்னா ஓய்வு இல்லாமல் சலிக்காமல் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அடுத்தது பேரண்ட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒரு கப்பல் ஓட்டுறதுக்கு ஒரு நல்ல மாடல் இருந்தால் தான் அந்த கப்பல் போய் சேர, டெசிக்னேஷனில் போய் சேர. அது மாதிரி அந்த குடும்பத்தை எந்த ஒரு கஷ்டமே இல்லாமல் சந்தோஷமாக எல்லா சூழ்நிலையுமே வச்சுக்கிறதுக்கு காரணமே அவங்க மாமனார் மாமியார், அதுக்கப்புறம் அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிட்டாங்க. அடிக்கடி மாமியார் பற்றி சொல்லுவாங்க, மாமியார் இது எடுத்து வச்சுட்டாங்க, மகன் எடுத்து வச்சுட்டாங்க, கரெக்டாக டைமில் எடுத்து வச்சுட்டாங்க. இறங்கி அப்படிதான். அப்புறம் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் எதுவுமே ரிஸ்க் எடுக்கவே இல்லை. ஒரு நாளுக்கு அடுத்து வந்து எனக்கு காசுக்கு பிரச்சனையே இல்லாமல் நினைச்சவங்க கரெக்டாக வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. ட்ரீட்மெண்ட்டுக்குனா டக்குன்னு காசு வந்துருச்சு. இன்னைக்கு கீமோ கொடுக்குறாங்கன்னா நாங்கள் காசுக்கு வருத்தப்படவே இல்லை. ஃப்ரூட் சாப்பிடணும்னா யாரோ ஒருத்தர் மூலியமா ஃப்ரூட் சொல்கிறோம். ஸோ ஒவ்வொரு நிமிஷமே கத்துற எங்களோட இருந்து வழிநடத்துறோம்னு சொல்லும்போது எனக்கே ரொம்ப மனசுக்கு. இப்போ நானுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிக்கடி எல்லாரும் இருந்தால் நான் ஒரு ஹிந்துவாக இருந்தால் கூட அடிக்கடி தேங்க்யூ ஜீசஸ் அப்படிங்கிற சொல்லி எனக்கு ஒரு போச்சுங்க. அதே மாதிரி என்னோட ஒரு குரு இருக்காங்க, அவங்க வந்து சீஃப் இன்ஸ்பெக்டர்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் மிஸ்ஸஸ் லக்ஷ்மி செல்வராணி. அவங்களும் கொண்டு வரந்தாலும் அடிக்கடி இந்த ஜீசஸ் பற்றி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ கூட என்னோட ஆசீர்வாதத்தை சொல்லுங்கன்னு சொல்லி ஜபாட்ட ஒரு நிமிஷம் பேசினாங்க. அவங்க பேசும்போதுன்னு அடிக்கடி ஜபா பற்றி கேட்டிருப்பாங்க. அவங்க ப்ரேயர் பண்ணும்போது ரெகுலராக பண்ணுவாங்க. அதனால இத்தனை சந்தோஷம் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா எல்லாமே இந்த ஃபேமிலியால் வந்ததுதான். ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தருக்கு குட்டி பாப்பா கூட சொல்லுவாங்க, மேம் இன்னைக்கு எப்போது எனக்காக ஜபம் தான் அப்படின்னு சொல்லுவாள் சின்ன பாப்பா. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு இது வந்துடக்கூடாது, நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அவள் கூட அடிக்கடி ப்ரேயர் பண்ணுவான்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இங்கே வந்திருக்கிற எல்லாருமே வந்து ஜபாவுக்காக வேண்டப்பட்ட உள்ளவங்க தான். அதனால கண்டிப்பாக ஜபாவோட குடும்பம் வந்து ஆள் போல் தலைத்து அருகு போல் வேரூன்றி மலர் போல் மணக்க ஹிந்துஸ்தானின் டீச்சர்ஸோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க்கையில் நிறைய வழிகள் இருந்தாலும் கூட அந்த வழிகளில் ஜபாவுக்கு நிறைய வழிகள் இருந்துச்சுன்னு சொல்றான். அந்த வழிகள் எல்லாமே ஒவ்வொரு சோதனைகள் வரும்போது எல்லாமே அதை வந்து ஒரு வெற்றி படிக்கட்டா எடுத்துக்கிட்டு மேலும் உயர்ந்து அவள் இமயம் என்ற சிகரத்தில் தொடுவதற்கான காரணம் எங்கள் இந்துஸ்தான் பள்ளியில் இருக்கக்கூடிய அத்தனை ஆசிரியர்கள் இதயம் கணிந்த வாழ்த்துக்கள். யாரும் இல்லை பூமியில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூமியில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. புலனாகுள்ளவரை பூவிழந்தன் வாழ்க்கையில் நீரை போதும் வேறே வேண்டாம் இந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சம்பூரண எண்ணமே
ஒவ்வொரு நிகழ்விலும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது மாத்திரமல்ல, அவருடைய அழகான வார்த்தைகளையும் நாம் கேட்க வேண்டும் என்று சொல்லி நாம் வந்திருக்கிறோம். விசேஷமாக இந்த நாளிலே நம் மத்தியிலே NGO காலனி கிறிஸ்துநாதர் CSI கிறிஸ்துநாதர் ஆலயத்தின் உதவி ஆயராக பணியாற்றுகிற ரெவரண்ட் ஜாஷுவா முத்துரத்னம் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த நாளினுடைய ஆசீர்வாதமான செய்தி நமக்கு அவர்கள் கொடுப்பார். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைத்த திருப்பெயரிலே இந்த நன்றி கூறுதல் விழாவுக்கு கடந்து வந்திருக்கிற குடும்பத்தின் மக்கள், நண்பர்கள், திருச்சபையின் அங்கத்தினர்கள் யாவருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் உரித்தாக்கி கொடுக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு விசையாக ஆண்டுடைய சன்னிதானத்திலே தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும்படியாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஜெபத்திலே இருந்த வண்ணமாகவே ஒரு பாடலை நாம் பாடலாம். ஒரு பாடலினுடைய 2 வரிகளை நாம் பாடலாம். கடவுள் நமக்கு செய்திருக்கிற நன்றிகளை சொல்லாமல் இருப்போம் என்று சொன்னால் அது கடவுளுக்கு ஏற்புடையதல்ல என்பதை நினைவில் கொண்டவர்களாக நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு என்கிற பாடலை ஜெபத்திலே நாம் பாட அழைக்கப்படுகிறோம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து என்னை வாழ வைத்தீரையா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அது யாருக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா, யார் ருசி பார்த்தார்களோ அவர்களுக்கு தான் என்ன தெரியும். எப்படி ருசி பார்ப்பது? நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிற பொழுதுதான் கடவுள் எவ்வளவு நல்லவராக நம்முடைய வாழ்க்கையிலே இருந்திருக்கிறார். ஜீவனை கொடுத்தவராக, நன்மை செய்தவராக, நன்மை செய்து கொண்டிருக்கிறவராக, வழி நடத்தினவராக, வழி நடத்தி கொண்டிருக்கிறவராக, வழி நடத்த போகிறவராக இருக்க ஒரு நல்ல ஒரு வீட்டை தந்து அந்த வீட்டை பராமரிக்கிறவராக, பாதுகாக்கிறவராக இருந்திருக்கிறார் என்பது யாருக்கு தெரியும் என்று சொன்னால், யார் அவர் நல்லவர் என்பதை ருசி பார்த்தார்களோ அவர்களுக்கு தான் தெரியும். அப்படியாக கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்த்தவர்களாக இந்த நாளிலே கடவுள் எனக்கு நன்மை செய்திருக்கிறார், அதன் நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் எங்களோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லி குடும்பத்தின் மக்கள், அருமை
ஜெயக்குமார் ஐயா குடும்பத்தின் மக்கள் நம் அனைவரையும் அழைத்திருக்கிறார்கள். எதற்காக? கடவுள் தங்களுடைய வாழ்க்கையிலே செய்த சாட்சியுள்ள காரியத்தை கூறி அறிவிக்கும் வண்ணமாக. அதான் அந்த பிரேயர், தேங்க்ஸ் கிவிங் பிரேயர் மீட்டிங். என்னுடைய இல்லத்திற்கு வந்து என்னை அழைக்கிற பொழுது அவர்கள் சொன்னார்கள், அப்போ எனக்கு ஒரு கேள்வி, என்னத்தை நான் பிரசங்கம் செய்வது என்று சொல்லி எனக்கு தெரியல. உண்மையா நான் ரொம்ப நாட்களாக இதற்காக பிரயாசப்படலாம் இல்லை. வண்டியில வரும்போது ஜெர்மன்டே வந்து ஆண்டவரே ஏதாச்சும் ஒரு விஷயம் சொன்னா நான் என்ன பண்ணிடலாம், அதற்காக ஒரு வேத பாடத்தை எடுத்து நான் என்ன பண்ணிடலாம், நான் பிரசங்கம் செய்து விடலாம். ஆனால் என்ன செய்வது அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டே வருகிற பொழுது ஒரு வேத பகுதி எனக்கு கடவுள் ஞாபகப்படுத்தினார். அதுதான் இந்த நாளிலே வாசிக்க கேட்ட சங்கீதம் 103வது அதிகாரம் 1. நான் கூப்பிட்டு பேசணும்னு சொல்லி ஒரு ஆவியிலே ஒரு ஏவுதலை நிமித்தமாக நான் கூப்பிட்டேன். அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. இப்பதான் சொல்றாங்க ஹாஸ்பிட்டல் இருந்தாங்கன்னு சொல்லி ஜெபம். அதற்கு பின்பதாக கடவுள் அவருடைய வாழ்க்கையிலே நன்மை செய்வார் என்கிற ஒரு நிச்சயம் எனக்கு இருந்தது. அதை தொடர்ந்து கடவுள் அப்படியே செய்தார். மூன்றாவதாக அநேக நாட்கள் பிரயாசப்பட்டும் வீட்டை என்ன பண்ண முடியல, ரெனோவேட் பண்ண முடியல. ஆனால் அதையும் கர்த்தர் ஏற்ற வேளையிலே ரெனோவேட் பண்ணி கொடுத்து ஒரு நல்ல நாளிலே சந்தோஷத்தோடு 3 நன்மைகளை பெற்றவர்களாக, எப்படி ட்ரினிட்டின்னு சொல்றோம் இல்லையா, திரித்துவம், அப்படியாக 3 ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்து அருமை குடும்பத்தின் மக்களுக்கு கர்த்தர் நல்லவர் என்பதை நிரூபித்து காமித்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர் என்பதை அவர்களுக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது 103வது சங்கீதம் 1வது வசனம். யாராவது நீங்கள் படிக்கலாம். என் ஆத்துமாவே, இங்கே எங்களை எல்லாம் அழைத்திருக்கிற அருமை ஜெயக்குமார் ஐயா குடும்பத்தின் ஆத்துமாக்களே, கடவுள் சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். என் முழு உள்ளமே, உங்கள் முழு உள்ளம் அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அடுத்த வசனம், என் ஆத்துமாவே, உங்களுடைய ஆத்துமாக்களே கர்த்தரை ஸ்தோத்திரி, நீங்கள் கர்த்தரை மீண்டும் 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 மீண்டுமாக ஸ்தோத்திரிக்க வேண்டும். எதற்காக? அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்த எல்லா உபகாரங்களையும் மறவாதே. மீண்டும் ஆண்டவர் சொல்கிறார், மறக்க கூடாது, மறக்க முடியாது. ஏன்னா அப்பேற்பட்டதான நன்மைகளை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். வேதத்திலே பிரசங்கியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அந்த ஒரு வசனம் மீண்டும் மீண்டுமாக என்னுடைய இருதயத்துக்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறார். அப்போ இவருடைய வாழ்க்கையில நீங்கள் பார்க்கிற பொழுது இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை அருமை சகோதரனுடைய வாழ்க்கையில வருகிற பொழுது ஒரு சாட்சி சொன்னாங்க இல்லையா? என்ன சாட்சி சொன்னாங்க? எனக்கு திடீர்னு ஃப்ரூட்ஸ் வேணும், ஃப்ரூட்ஸ் என்ன பண்ணிருச்சு, கிடைச்சிருச்சு. அப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் தேவைப்பட்டது. அருமை சகோதரர் என்னிடத்து ஒரு நாளும் என்னுடைய அக்கௌண்ட்ல பணம் குறையப்பட்டதே இல்லை. அதே போல ஆட்களுடைய தேவைகள், அந்த ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வெளியே வருகிற பொழுது உடலுக்கு தேவையான அந்த உணவு ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அதே போல பிள்ளைகளை பார்த்துக் கொள்வதற்கு நல்ல பெற்றோரை, காலையில் எழுந்திருந்து அந்த ட்ரீட்மெண்ட் போறதுக்கு முன்னாடி அந்த ஹிஸ்பி கம்மியாக கூடாது என்று சொல்லி பெற்றோர் எடுக்கிற முயற்சிகள். இதற்கு மேலாக உங்களுக்காக ஜெபிக்க, குடும்பத்துக்காக ஜெபிக்க எத்தனையோ பேரை தேவன் என்ன பண்ணார், ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அந்த வசனத்தை தொடர்ந்து நீங்கள் படிக்கலாம். கர்த்தர் சகலத்தையும் அதினதின் வேலையிலே நேர்த்தியாக எல்லாத்தையும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இவை யாருக்கெல்லாம் நடக்கும் என்று சொல்லி பின்னாடி பார்க்கலாம். அந்த வசனத்தை தொடர்ந்து நீங்கள் வாசியுங்கள். மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்கிறோம் அல்லாமல் இல்ல, முன்னாடி வசனம், அந்த வசனத்துடைய தொடர்ச்சி. ஆதலால் தேவன் தொடக்கம் முதல் அந்த மட்டும் முடிவு மட்டும் செய்து வரும் கிரியைகளை வேதம் சொல்கிறது மனுஷன் கண்டுபிடிக்க
முடியாது. கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் எண்ணத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி யாருனாலும் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே போதுமானவராக இருக்கிறார். ஒரு நல்ல ஒரு பாட்டு உண்டு இல்லையா, கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே உமக்கு நன்றி சொல்லுகிறேன். கடந்து வந்த பாதைகளை நான் திரும்பி பார்க்கிற பொழுது ஆண்டவரே நான் பிழைப்பேனா என்று சொல்லுகிற ஒரு காரியம். அப்போ அருமை சகோதரி இன்னொரு வார்த்தையும் சொன்னார்கள், ஐயா இப்படி இருக்கிற சூழ்நிலையில பாப்பாவும் பெரிய பொண்ணு ஆயிட்டு வரா. அப்ப நான் ஆண்டவரிடத்துல நான் ஜெபித்தேன். என்ன ஜெபித்தேன்? ஆண்டவரே எனக்கு இப்படி இருக்கிறதான சூழ்நிலை, நான் சரியானதுக்கு அப்புறம் தான் என்னுடைய பொண்ணு என்ன பண்ணும், பெரிய பொண்ணு ஆகணும். ஒருவேளை இந்த சூழ்நிலையில அவ பெரிய பொண்ணு ஆயிட்டான்னு சொன்னா அந்த பெரிய பொண்ணு ஆகிற அந்த வேலையிலே அவளுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமைகளையும் என்னால் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஆண்டவர் அப்போ சொல்லிட்டு இருக்கும் போது ஐயா அப்படின்னு நான் ஜெபம் பண்ணுவேன். எல்லா ட்ரீட்மெண்ட்டும் முடிச்சு நீங்கள் பர்ஃபெக்டா இருக்கிறீர்கள் என்று சொல்லி என்னைக்கு ரிசல்ட் வந்ததோ அதற்கு பின்பதாகத்தான் கடவுள் நன்மையை குடும்பத்திலே வாய்க்கை செய்தார். கடவுள் ஆதி முதல் அந்த மட்டும் மனுஷனுடைய வாழ்க்கையில் செய்கிற காரியங்களை மனுஷன் என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. அது மாத்திரமல்ல, நினையாத வேலைகளிலே இவ்வளவு எக்ஸ்பென்ஸ், இவ்வளவு காரியங்கள் நடக்கிற பொழுதும் ஆண்டவர் எல்லா விதமான காரியத்தையும் நேர்த்தி செய்த ஆண்டவர் இருக்கிற இடத்தை நேர்த்தி செய்யும்படியான ஒரு பாக்கியத்தையும் கொடுத்திருக்கிறார். கழுகுக்கு சமானமாய் உங்கள் வயது திரும்பவும் வாழ வயது போல ஆகிறது. கழுகுக்கு எத்தனை வயசுங்க? டீச்சர்ஸ் நிறைய இருக்கிறீங்க. கழுகுக்கு எத்தனை வயசு? 100 சரியாமா? எத்தனை வயசுங்க ஒரு கழுகுக்கு? எத்தனை வயசு சொல்லுங்களேன், தெரிஞ்சவங்க சொல்லலாம். நான் தப்பா இருந்தா என்னையும் திருத்துங்க, தப்பு இல்லை. குறைந்தபட்சம் ஒரு கழுகுக்கு 120 வயதுக்கு மேல அதனுடைய ஆயுசு நாட்கள். அந்த ஆயுசு நாட்களிலே அந்த கழுகுக்கு ஒரு சோதனை வருமா. என்னன்னு சொன்னா, அந்த கழுகு பறந்து கொண்டே இருக்கும், தன்னுடைய அந்த உடம்பு வளர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட வயசுல அந்த 120 வயசை போல அந்த வாகிற போது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த கழுகுக்கு கண்ணு தெரியாம போயிடும். அப்ப என்ன, அந்த ரெக்கைகளுடைய அந்த பாரம் அதனால தாங்க முடியாதபடிக்கு என்ன ஆகும்னு சொன்னா, அது பறக்க முடியாது. மலையின் உச்சியிலே போய் என்ன பண்ணும், அந்த கழுகு அமர்ந்து கொள்ளும். அமர்ந்து கொண்டு என்ன பண்ணுமா, அதனுடைய ரெக்கைகளை பாறைகளிலே மோதி 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 அடிக்குமா. எதற்காக? அந்த ரெக்கைகள் உடைய வேண்டும். அந்த ரெக்கைகள் உடையலன்னு சொன்னா அந்த காத்திலே அது ஈடு கொடுத்து என்ன பண்ண முடியாது, பறக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிற பொழுது அது கழுகு என்ன பண்ணுவான், அந்த மலைகளிலே போய் உட்கார்ந்து அந்த பாறைகளை அடித்தடித்து தன்னுடைய இறகுகளை எல்லாம் முறித்து கொள்ளும். மீண்டுமாக அது துளி விடுகிற பொழுது அதனுடைய பார்வை மீண்டுமாக என்ன பண்ணும், இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அதனாலதான் சொன்ன கழுகு பார்வை அப்படின்னு சொல்லி. அப்புறம் அதை ஜென்ரேட் ஆகிற அந்த சூழ்நிலையில அந்த ரெக்கை வளருகிற பொழுது அது எங்க இருந்து பறக்க ஆரம்பிக்குமாம், கீழே இருந்தல்ல, மரத்தில் இருந்தல்ல, மாறாக எங்கிருந்து பறக்க ஆரம்பிக்கும், மலையினுடைய உச்சியிலிருந்து கீழே பறக்க ஆரம்பிக்கும். அதுதான் சொல்லுது, கழுகுக்கு சமானமாக திரும்பவும் வாழ வயது போல வாழ்க்கை ஆகிறது அப்படின்னு சொன்னா, அந்த கழுகு அந்த கண்டத்துல தப்பிச்சுன்னா மீண்டும் எத்தனை வருஷம் இருக்கலாம், எத்தனை வருஷம் இருக்கலாங்க சொல்லுங்க? இன்னும் 120 வருஷம் வாழுகிற ஒரு பாக்கியத்தை அந்த கழுகு பெற்றுக்கொள்ளும். ஆனா இடையில அதோடைய இதுதான். ஆனால் எதற்கு வேதம் என்ன சொல்லுகிறது, கர்த்தர் நன்மை உள்ளவராக இருக்கிறார். வேதம் சொல்கிறது, மகளுக்கு என்று சொல்லப்படுகிற பொழுது ஒவ்வொருத்தருக்காக வரேன். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் கிவிங். மகளுக்கு என்று சொல்லப்படுகிற பொழுது ஒரு வசனம் மிகவும் ஏற்புடையதாக இருக்கும். குழந்தையை விட ஒரு படி மேலே கடவுள் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த வயதிலே வசனம் என்ன சொல்லுகிறது, படிங்க. நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். நான் ஸ்கேட்டிங் பண்றேன், ஸ்கேட்டிங்ல ஒரு நல்ல வெற்றி வரணும்னா நீ முதல்ல என்ன பண்ணுவ, பிராக்டிஸ் பண்ணுவ. அதுக்கு முன்னாடி, பிராக்டிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிரேயர் பண்ணணும். கடவுள் இல்லாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப முதல்ல என்ன பண்ணுவீங்க, பிரேயர் பண்ண. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை உம்முடைய கரத்திலே இருக்கிறது, குயவனாகிய உம்முடைய கரத்திலே நான் இருக்கிறேன்.
என்ன வடிவத்திலே நீர் என்னை வளைய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறீரோ அதன்படி நீ என்ன பண்ணணும், என்னை நடத்தி எனக்கு பாதுகாப்பா இருங்கள் என்று சொல்லி கடவுளிடத்திலே உன்னை ஒப்புவிக்க. வசனம் இன்னும் தெளிவாக சொல்கிறது. அதே வசனம் இன்னொரு படிக்க. அதே வசனம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் என்ன பண்ணணும், நம்பிக்கையா இருக்கணும். அப்ப என்ன நடக்கும், அவரே உன் காரியத்தை வாய்க்க செய்வார். நேஷனல் இன்டர்நேஷனல் போகணும் அப்படின்னா கடவுள் மேல ஜெபம் பண்ணிட்டு நம்பிக்கை வை. உன்னுடைய விக்டரி யார்கிட்ட இருக்கு, கடவுளிடத்திலே இருக்கிறது. வாலிப நாட்களுக்குள்ளாக பிரவேசித்திருக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய வாலிபத்தை உன்னுடைய கரத்திற்குள்ளாக நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ரொம்ப மோசமான ஒரு சொசைட்டிக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு யார் தான் அரண், கர்த்தர் தான் அரணாக இருக்கிறார். இது நீ செய்ய வேண்டிய காரியம். அடுத்ததாக அருமை சகோதரி ஜபாஸ்டார் அவர்களுக்கு வசனம் சொல்கிறது 103 வசனம் எப்படியாக சொல்கிறது, ஏற்கனவே படிச்சாச்சு. 4வது 5வது வசனம் எப்படியாக சொல்கிறது, 103, 4, 5. உங்கள் பாணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உங்களை கிருபையினாலும் இரக்கத்தினாலும். இது நடக்குது அப்படின்னு சொன்னா ஒரு வார்த்தை நீங்க சொன்னீங்க, ஆண்டவரே நான் உமக்கு இவ்வளவு பிரியமா, நான் உங்களுக்கு இவ்வளவு பிரியமா. அதற்கு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு, இட்ஸ் பியூர்லி காட்ஸ் கிரேஸ். அது கடவுளுடைய இரக்கத்து நிமித்தமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. உங்களுடைய அந்த கஷ்டம் நீங்கி பரிபூர்ண விடுதலை பெற்றுக் கொள்கிற பொழுது கடவுளுடைய இரக்கம் உங்களிடத்தில் இல்லை என்று சொன்னால் கடவுள் உங்களோடு கூட இருக்கிறார். அதை பிற மக்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக உங்களை ஒரு சாட்சியாக நிறுத்தி இருக்கிறார். அடுத்த வசனம் சொல்கிறது, அடுத்த வசனம், நன்மையினால் உங்கள் வாயை திருப்தியாக்குகிறார். அப்ப நன்மையினால் என்ன அப்படின்னு சொன்னா, மனிதனுக்கு முதல் நன்மை என்னன்னா ஆயுசு நாட்கள் தான். நல்ல சரீர சுகம் தான் மனிதனுக்கு கிடைக்கதான முதல் ஆசீர்வாதம். அதற்கு பின்பதாக தான் 16 பெற்று பெருவாழ் வாழ்ன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதுல முதல் ஆசீர்வாதம் அநேகர் சொன்னாலும் கீழே நல்ல வேலை செய்வா, நீ நல்லா இருக்கணும்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. எந்த பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணா நீ நல்லா இருக்கணும், அதுக்கு என்ன அர்த்தம், நீ ஆயுசோடு கூட பூரண ஆயுசோடு கூட இருக்கணும், உடல் நலம் நன்றாக இருக்க வேண்டும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அப்போ அந்த நன்மையை தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறார். 3வதாக, இந்த இல்லத்திலிருந்து நீங்கள் ஏறெடுத்த எல்லா ஜெபத்திற்கும் தேவன் என்ன பண்ணார், ஆம் என்றும் ஆமேன் என்றும் என்ன பண்ணார், பதிலளித்தார். அநேகர் உங்களுக்காக ஜெபித்த ஜெபத்திற்கு தேவன் பதிலளித்தார். இந்த ஸ்தலத்திலே உங்களை மீண்டுமாக பாப்பாவை, உங்களை ஐயாவை குடும்பமாக நிலைநிறுத்தி இருக்கிறார். இத்தனை ஆண்டு காலங்கள் தடைபட்டு இருந்ததான இந்த ரெனோவேஷன் காரியங்களை கடவுள் உங்களுக்கு செய்த நன்மை நிமித்தமாக, பாப்பாக்கு செய்த நன்மை நிமித்தமாக இப்பேற்பட்ட நன்மையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி கடவுள் உங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 11வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. இங்கதான் வரணும். நம்ம எங்க நம்மளுடைய வேலைகளை பணிகளை எல்லாம் பார்த்தாலும் இங்கதான் வந்துடணும், நம்முடைய வீட்டுக்கு தான் வரும். எல்லா விதமான காரியத்தையும் தேவன் நிறைவாய் செய்து வீட்டிலே குறை வைப்பாரா? அப்போ எல்லா விதமான காரியத்தையும் நேர்த்தி செய்த தேவன் உங்கள் நித்திரை இன்பமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டவராக உங்களுடைய இல்லத்தையும் ஆண்டவர் புதுப்பித்துக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு விதத்திலும் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கத்தக்கதாக உங்களை வழி நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்திலே கர்த்தர் உங்களை நடத்தி வந்திருக்கிறார். இப்பொழுது மீண்டுமாக ஆண்டவர் சொல்கிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இதற்காக என்னுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளுக்காக, என்னுடைய வாழ்க்கையில நீ கொடுத்த என்னுடைய சரீர சுகத்துக்காக, என்னுடைய மகளுடைய வாழ்க்கையில நீ செய்த நன்மைக்காக, என்னுடைய வீட்டிற்கு நீ செய்த நன்மைக்காக, என்னுடைய கணவனுக்கு கொடுத்த நல்ல கணவனுக்காக, மாமியாருக்காக, உறவின் மக்களுக்காக, உயிரை கொடுக்கிற நண்பர்களுக்காக, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லி ஆண்டவருடைய சன்னிதானத்திலே உங்களை மீண்டுமாக உங்கள் குடும்பத்தின் மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்கள் வாழ்ந்து ஆசீர்வாதங்களை பெற்று மென்மேலும் உயர அடியனுடைய சார்பாகவும் குடும்பத்தின் சார்பாகவும் வாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே
இந்த வார்த்தைகளையும் உங்களையும் மகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இது ஜெப நேரம். ஜெபத்திற்காக 4 நிலைகளிலே நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். முதலாவது மகள் ஜாஸ்மினுக்காக நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். சகோதரி பிரசில்லா வில்ஃபர்ட் அம்மா அவர்கள் முன்பதாக வந்து மகளுக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு தெரியாது. சிஎஸ்ஐ சர்ச்சில் நான் ஒரு மெம்பராக இருந்தாலும் யார்கிட்டையுமே பேச மாட்டேன். சர்ச் முடிஞ்சோன்னா ஓடி வந்துடுவேன். ஆனால் அதுக்குள்ளே என்னை கொண்டு வந்து முதல்ல கல்பனா தான். என் கல்பனா பெண்ணிக்காக நான் ஆண்டவர் நன்றியோடு துதிக்கிறேன். அவங்க தான் சொல்லுவாங்க, நீங்கள் வாங்க எல்லார்ட்டையும் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தான் நான் ஒவ்வொருத்திட்டையாக பேச ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் லென்ச் கொயர் ஸ்வானி, அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஹேனாமா, இங்கே வந்ததுக்கப்புறம் ஹேனாமா ஃப்ரெண்ட் ஆனாங்க. அப்படியே என்னோடய சர்க்கிள் வந்து கொஞ்சம் பெருசாச்சு. ஆனால் ஜெபன்ற பேரை கூட நான் வந்து கேள்விப்பட்டது இல்லைன்னு தான் சொல்லணும். லாஸ்ட் இயர் வந்து தயாவோட வீட்டு ஃபங்க்ஷனில் எனக்கு வந்து ராஜனும் ஜான்சியும் அவங்கள இன்ட்ரோ பண்ணுறாங்க. எப்படின்னா இவங்க தான் ஜெபா, இவங்க ஹஸ்பண்ட் வந்து டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க. இவ்வளோ தான் எனக்கு வந்து ஜெபாவை குறித்து தெரிஞ்ச காரியங்கள். ஆனால் அவங்கள பார்த்து நான் பேசினது கூட இல்லை. ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் வந்து எனக்கு ஒரு மெசேஜ் வருது, ஜெபாக்கு வந்து கேன்சர், ப்ரேயர் பண்ணிக்கோங்க. என்னால் சுத்தமாக அது என்ன சொல்கிறதுனா என்னால் தாங்கிக்கவே முடியல. அப்படி நொறுங்கி போயிட்டேன். அவ்வளோ ஒரு பாரம். ஆனால் எப்படி பேசுறது, அவங்ககிட்ட என்ன சொல்றது. ஆனால் என்னோட வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு செய்த ஒவ்வொரு அற்புதமாக ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்துறாங்க. நான் ஒன்றை விடுதலை ஆக்குனேனே, என் ஹஸ்பண்டுக்கு சோகத்தை கொடுத்தேனே, ஒன்று டாக்டர்ஸ் கையிட்ட நேரத்தில் அவனை தூக்கி விட்டேனே அப்படிலாம் சொல்கிறாங்க. எனக்கு அவங்ககிட்ட எப்படி சொல்கிறது அப்படின்னு ஒரு தயக்கம். ஆனால் வந்து மெசஞ்சரில் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன், ஜெபமா நான் இந்த மாதிரி கேள்விப்பட்டேன், உங்களோட நம்பர் எனக்கு தர முடியுமான்னு. 1 hour கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசுகிறப்ப அவங்க சொல்கிறாங்க, எனக்கு இந்த மாதிரி இருக்குக்கா அப்படின்னா, சரி நீங்கள் உங்கள் ரிப்போர்ட்ஸ் அனுப்புங்க. எங்கள் அத்தா அப்புறம் எங்கள் ஃபேமிலியில் நிறைய டாக்டர்ஸ் இருக்கிறனால சரி அவங்கக்கிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அனுப்புகிறேன். ஆனால் அவங்கக்கிட்ட இருந்து வந்த பதிலெல்லாம் 6 months தான். அதுக்குள்ளே வந்து
முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து இது எப்படி சொல்றது, என்னால வந்து அதை ஜீரணிக்கவே முடியல. இல்ல ஏசப்பா, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருல ஒரு வசனத்துல, ஞானிகளுடைய ஞானத்தை எல்லாம் ஒரு பைத்தியமாக்குறாராமா. என்னோட ஹஸ்பண்டுக்கும் கேன்சர்ன்னு சொல்லி அந்த அந்த ரிமூவ் பண்ணிட்டாங்க. அந்த இதெல்லாமே சிஸ்டர் எல்லாமே ரிமூவ் பண்ணி என்கிட்ட காட்டுறாங்க, இது கேன்சர், இது எத்தனாவது ஸ்டேஜ்ல இருக்குன்னு சொல்லி நாங்க செக் பண்றதுக்கு அனுப்ப போறோம். அப்பவும் நான் என்னோட பிள்ளைங்ககிட்டயோ என்னோட ஹஸ்பண்டையோ நான் சொல்லாம, அன்னைக்கு நான் தனியா ஜெபிச்சுட்டு இருந்த நாட்கள் இப்ப பாடினோம், அந்த பாட்டு மூலமா தான் ஆண்டவர் பேசினாரு. அவனுக்கு சொன்னதை செய்யற வரைக்கும் நான் அவனை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், சாமி அந்த ரிப்போர்ட் வந்தப்ப அவரு ஹிந்து டாக்டர் அவர் பதறினாரு, ஏமா கேன்சர்ன்னு சொல்லிதாம்மா நாங்க எடுத்தோம், ஆனா டெஸ்ட் ரிப்போர்ட் கேன்சர் இல்லைன்னு வந்திருக்கு. நான் அந்த நேரத்துல ஹல்லேலூயான்னு கத்துனேன். அவர் ஒரு ஹிந்து டாக்டர் வந்து அப்படி முழிக்கிறாரு. அப்ப நான் சொன்னேன், டாக்டர் நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, அது ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருக்காரு. ஏன் அன்னைக்கு செஞ்ச ஆண்டவர் வந்து ஜபாவுடைய வாழ்க்கையில செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னையில இருந்து நான் உறுதியா ஆண்டவருடைய சமூகத்தில் நின்னோம். அதே மாதிரி என்னோட குடும்பம், என்னோட பிள்ளைங்க ஃபேமிலி ப்ரேயர்ல ஜபா ஒரு நாள் நாங்க மறக்கிறது இல்லை. அன்னைக்கு தான் நான் ஜபா கிட்ட பேசி நான் சொன்னேன், இல்ல ஜபா எங்களோட வாழ்க்கையில ஆண்டவர் இப்படிப்பட்ட அற்புதங்கள் செஞ்சாரு, உங்க வாழ்க்கையும் செய்யற. ஆனா கடைசி வரைக்கும் நான் வந்து 4th ஸ்டேஜ் ஆண்டவர் இப்படி சொன்னாங்க, டாக்டர்ஸ் இப்படி சொன்னாங்க. நான் அவங்ககிட்டயும் அவங்க ஹஸ்பண்டையும் சொல்ல, கடைசியில தான் அவங்க சொன்னாங்க, அக்கா அவங்களுக்கு முதலே தெரியுங்களா. நான் சொன்னாங்க ஒரே ஆளுன்னு கல்பனாவும், அடுத்தது வந்து சுவானிமாவும் தான். ஒரு டிசம்பர் மாசம் அந்த ஃபன்மால்ல போயிருக்கும்போது ரொம்ப மனசு வந்து சுவானிட்ட சொல்லி, சுவானிமா சொல்றாங்க, அக்கா நீங்க இதே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நம்மளும் வீக்கா போயிடுவோம், ஜெபிக்கலாம். அந்த ஜெபிக்கலான்ற வார்த்தை தான் இத்தனை சொந்தங்களை வந்து ஜபாவுக்கு இன்னைக்கு போட்டி கொடுத்துருக்குது. அதுவும் இல்லாம இப்ப நான் சொல்லுவேன், என்ன சொல்லுவேன்னா, உலக பிரகாரமா அவங்க வந்து நிறைய சாதிச்சாங்க. ஆனா இந்த ஒரு வருஷத்துல கர்த்தருக்குள்ள அவங்க சாதிச்ச காரியத்தை நம்ம வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது. இல்ல எனக்கு ஒரு பிள்ளையா, ஒரு மகளா, ஒரு சகோதரியா அதை கொடுத்து அவங்க நல்லா இருக்கிறத இன்னைக்கு நான் பார்க்க முடியும். அந்த ரிப்போர்ட்ஸை நான் திருப்பி பார்க்கும்போது அவ்வளவு ஆச்சரியப்படுவேன். 6 மாசம் சொன்னாங்கல்ல டாக்டர்ஸ், ஆனா இன்னைக்கு வந்து எவ்வளவு அருமையா அவங்க சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் அக்கா எனக்கு ஒண்ணுமே இல்லக்கா, எனக்கு ஒண்ணுமே இல்லை. அவங்களோட விசுவாசம் மொரட்டு விசுவாசம் அப்படிதான் சொல்லணும். நான் சொல்லுவேன் அடிக்கடி, நான் சோர்ந்து போற நேரத்தை சில நேரம் நினைப்பேன், ஜபாக்குரிய விசுவாசம் மொரட்டு விசுவாசம்ப்பா, அங்க ஊத்துன விசுவாசத்தை எனக்கு ஊத்திருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்ட நிறைய காரியங்களை இப்பவும் நான் வந்து சாதிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன். நம்ம கேட்ட மெசேஜ் படி, பிரின்சிபால் மேம் வாழ்த்தினபடி ஆண்டவர் உங்க அதிகமா பெருக பண்ணி இன்னும் அநேகருக்கு சாட்சியா நிச்சயமா நிலைநிறுத்துவாரு. அதுக்கு ஜெபிக்கிற நாங்க உங்க கூட எல்லாருமா உங்களுக்கு உதவி செய்த ஒவ்வொருவரும், ஆயமார்கள், உங்க குடும்பங்கள் எல்லாரும் உங்களுக்கு பின்னாடி சப்போர்ட்டா நிற்கிறோம். கொடுத்த அருமையான கணவருக்காய், மாமனார் மாமியாருக்காய், சொந்தங்களுக்காய் ஆண்டவர் நன்றியோடு துதிக்கிறேன். We will clap and sing to the Lord. We will sing our praise to the Lord. We will give our hearts to the Lord.